ஓகே, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர்னால 2வது வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் ஒரே டாபிக் தான். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு டெக்னிக்கல் எரர்னால ஆகிடுச்சு. ஓகே, ஸோ என்ன பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. கரெக்டாக இதுதான் வந்து டேபிள். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா என்ன பார்க்க முடியுது நம்மளால்? இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு இருக்குது? மேங்கனீஸ்க்கு. கரெக்டாக மேங்கனீஸ் கேன் ஷோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது +7 வரைக்கும் இதுக்கு வந்து பாசிபிளாக இருக்குது. மீதி எல்லா எலிமெண்ட்டும் கம்பேர் பண்ணோம்னா இந்த இடம் வர வரைக்கும் இட் இஸ் இன்க்ரீஸிங். பாசிபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. நவ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் இஸ், என்ன ரீசன்னாக்கா, அன்பேர்டு எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ நம்ம ஆர்பிட்டல்ஸில், ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆர்பிட்டல்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னொரு ஆர்பிட்டலில் கூட எலிமெண்ட் இருக்க ஒரு அன்பேர்டு எலிமெண்ட் கூட ஈஸியாக சேர்ந்துடும். ஓகே, ஸோ ஹையர் த அன்பேர்டு எலக்ட்ரான், ஹையர் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அப்படி பார்த்தா நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னாக்கா நல்ல கவனிங்க. அன்பேர்டு எலக்ட்ரான் இதுக்கு அதிகமாக இல்லை இதுக்கு அதிகமாக? டெஃபினெட்லி இதுக்கு. கரெக்டாக இல்லை, எல்லாமே பேடாக இருக்குது. சிமிலர்லி இதுக்கும் அன்பேர்டு எலக்ட்ரான் 2, 3 அன்பேர்டு எலக்ட்ரான், 4 அன்பேர்டு எலக்ட்ரான், 5 அன்பேர்டு எலக்ட்ரான். கரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் டோட்டலாக 5 அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகே, 6 அன்பேர்டு எலக்ட்ரான், 5 அன்பேர்டு எலக்ட்ரான். கரெக்டாக அன்பேர்டு எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்க்ரீஸிங் அப் டு Mn. பட் எம்என்னுக்கு அப்புறமா அன்பேர்டு எலக்ட்ரான் கம்மியாகுது. ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் கம்மி, இன்னொன்று கம்மியாகிடுச்சு, ஃபைனலாக எல்லாமே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம டி ஆர்பிட்டலில் பார்த்தோம்னாக்கா அன்பேர்டு எலக்ட்ரான் நியர்லி ஹை ஃபார் அப் டு மேங்கனீஸ். சரி, அதனால தான் நமக்கு மேங்கனீஸ் வரைக்கும் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் மேங்கனீஸ்க்கு அடுத்து டி ஆர்பிட்டலில் அன்பேர்டு எலக்ட்ரான் கம்மியாகிக்கிட்டே போகுது. கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது. இது வந்து ஒரு ரீசன். கரெக்டாக? ஸோ as unpaired electrons are increasing in n-1 d orbital, the oxidation state is increasing in this case. But அதே மாதிரி unpaired electron are decreasing in n-1, அதனால் இந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் கம்மியாகிக்கிட்டே போகுது as we move up. ஓகே, ஸோ உங்கள் டி ஆர்பிட்டலில் பார்க்கணும். டி ஆர்பிட்டலில் எவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, நான் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்ப்போம். ஜிங்க்குக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் இருக்குது? பிகாஸ் ஜிங்க்கில் என்ன ஆகிடுச்சு, எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃபில்டு. கரெக்டாக? ஆனால் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏன் அப்படின்னாக்கா அதுதான் ரீசனுமே. என்னென்னா இது ஃபுல்லாகவே ஃபில்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக? இப்போ இதுக்கு நம்ம வந்து ஜிங்க் எலிமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டமாக பார்த்தா என்ன பண்ணுவோம், இப்படி வரைவோமா? நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. ஓகே, அவுட்டமோஸ்ட் ஷெல் என்னது? அவுட்டமோஸ்ட் ஷெல் வில் பி வாட்? 4s. கரெக்டாக? ஃபஸ்ட்டு 4d உள்ளே இருக்கும், 4s வந்து வெளியே இருக்கும். ஐ மீன் 3d உள்ளே இருக்குது, 4s வெளியே இருக்குது. வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தா என்னது? s ஆர்பிட்டல். டி ஆர்பிட்டல் இங்கே இருக்குது. இதில் வந்து 5 ஷெல் சப் ஷெல் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பேடாக இருக்குது எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஐம் சாரி ஃபார் தட். ஸோ s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ண நினச்சாக்கா என்னால் என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, s ஆர்பிட்டலில் இருக்க இந்த 2 எலக்ட்ரான் மட்டும்தான். ஓகே, ஐ கேன் ஈஸிலி ரிமூவ் தீஸ் 2 எலக்ட்ரான் ஃப்ரம் த s ஆர்பிட்டல். பிகாஸ் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. 2 எலக்ட்ரான் எடுத்தோன்னா கம்ப்ளீட் s ஆர்பிட்டலுமே ரிமூவ் ஆகிடுது. கரெக்டாக? பட் டி ஆர்பிட்டல்லேருந்து என்னால் எலக்ட்ரான்ஸை அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் டி ஆர்பிட்டல் ஹேஸ் பேர், எல்லாமே பேடாக இருக்குது. டி ஆர்பிட்டலில் மொத்தம் ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எல்லாமே பேடாக இருக்குது. எஸ் ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 2 எலக்ட்ரான் எனர்ஜி கொடுத்து எடுக்கிறது பெருசா, இல்லை 10 எலக்ட்ரானில் அதுவும் பேடாக இருக்க ஒரு எலக்ட்ரானை எனர்ஜி கொடுத்து எடுக்கிறது பெருசா? இதுதான் பெருசு. கரெக்டாக? இதுக்கு தான் நிறைய எனர்ஜி தேவைப்படும். 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எல்லாமே பேடு. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் பேட் இருந்தாலே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எனர்ஜி ரொம்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் 10 எலக்ட்ரான் ஆல் ஒரு பேடுனா இதுலேருந்து இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள் டு ரிமூவ் எலக்ட்ரான். இம்பாசிபிள் சொல்கிறதோட நம்ம எடுத்தாலும் zinc will not be stable. Okay, so that is the reason why zinc is showing only +2. அதோட s ஆர்பிட்டலில் இருக்கிறது மட்டும்தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, பிகாஸ் டி ஆர்பிட்டலில் இருந்து நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. ஓகே, அப்படி ரிமூவ் பண்ணாலும் கூட இட் won't be stable condition. ஓகே, அதனால தான் zinc is showing only +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். புரியுதா? ஸோ ஸ்டேட்மெண்ட் வேணால் எழுதிக்கோங்க. வேலன்ஸ் ஆர்பிட்டல்
இஸ் எஸ் ஆர்பிட்டல். கரெக்டாக வேலன்ஸ் ஆர்பிட்டல் என்னது இங்கே எஸ் ஆர்பிட்டல். ஸோ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் பாசிபிள். பட் டி இஸ் ஹைலி ஸ்டேபிள் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஃபுல். கரெக்டாக எல்லாமே வந்து பேர் ஆகிடுச்சு, ஹைலி ஸ்டேபிள். ஸோ எவ்வளோ தான் எனர்ஜி கொடுத்து நம்ம இதுலேருந்து எலக்ட்ரான் எடுத்தாலும் இட் வில் பிகம் அன்ஸ்டேபிள் ஒன்லி. ஒரு விஷயம் அன்ஸ்டேபிள்லேருந்து தான் ஸ்டேபிளுக்கு வர ட்ரை பண்ணும். எந்த விஷயமும் ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளுக்கு போக ட்ரை பண்ணாது. கரெக்டாக. ஸோ தட் இஸ் த ரீசன் வை இட் இஸ் அவைலபிள் இன் ஒன்லி +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். புரியுதா? மற்றபடி ஜிங்கை தவிர எனி ஆஃப் தீஸ் எலிமெண்ட் ஷோ their maximum oxidation state only when most electronegative element comes in contact like fluorine and oxygen. இது என்ன சொல்லுதுன்னாக்கா, இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு எதை சொல்லுவேன்னா நான் இந்த எலிமெண்ட்டை தான் சொல்லுவேன். leave this one. Okay, so இந்த +3 +4 +4 +5 +6 +7 இதெல்லாம் வந்து ஹையர் ஆர்பிட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இந்த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எல்லா எலிமெண்ட் கூடயும் ஃபார்ம் பண்ணி இந்த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எம்என் வந்து காப்பர் கூட சேர்ந்து கோபால்ட் கூட சேர்ந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடாது. ஓகே, தேர் ஆர் ஒன்லி பாசிபிள் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் எப்போ பாசிபிள்னா only when these react with the most electronegative element. ஓகே, மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட ரியாக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லலாம் பாசிபிள். அப்போ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டாக என்னது, நம்மளோட ஃப்ளோரின் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, நம்ம ஃப்ளோரின் அண்ட் ஆக்சிஜன் மட்டும்தான் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஸோ என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு Mn வந்து மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எம்எனை வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து we will get +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் Mn2O7 இருக்குது. இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் Mn கண்டுபிடிங்க. 2 × X. ஓகே, எம்எனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது. ஸோ X +7 × ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 போட்டோம்னா 7 × -2 வந்து ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. 7 - 2 வந்து -14. அந்த பக்கம் போச்சுன்னா +14 +14 / 2 பண்ணோம்னா +7. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Mn இஸ் +7. அதே மாதிரி CrO3க்கு நீங்கள் போட்டு பாருங்கள், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7 வரணும். ஓகே, X ப்ளஸ் என்ன போடுவீங்க, X + 3 × ஆக்சிஜனுக்கு என்னது -2 போட்டோம்னாக்கா யூ வில் கெட் -6, அதாவது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேணும்னா ஒரே பாசிபிலிட்டி வந்து நம்ம வந்து ஃப்ளோரின் அண்ட் ஆக்சிஜன், அதாவது ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட ரியாக்ட் பண்ண வச்சா தான் நமக்கு வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாசிபிள். மற்றபடி இந்த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மோஸ்ட்டாக எல்லா எலிமெண்ட் கூடயும் கம்பைன் பண்ணுறப்பே நமக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வந்துடும். பிகாஸ் எஸ் ஆர்பிட்டலில் இருக்கிறனால. சரியா, எல்லா எலிமெண்ட்டுக்குமே நியர்லி எல்லா எலிமெண்ட்டுக்குமே எப்படி இருக்குது, எஸ் ஆர்பிட்டல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகே, ஸோ எல்லா எலிமெண்ட்லேருந்தும் நம்ம எஸ் ஆர்பிட்டலில் இருக்க ஆட்டம் எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சரியா, ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ரூல் ஒன்று இருக்குது, ஃபாஜான்ஸ் ரூல் அப்படின்ட்டு. நீங்கள் 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபாஜான்ஸ் ரூல் அப்படின்ட்டு. ஃபாஜான்ஸ் ரூல் என்ன சொல்லுதுனாக்கா, ஹையர் த ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஓகே, அந்த எலிமெண்ட் என்ன ஃபார்ம் பண்ணணும்னா, எந்த மாதிரி அயன் ஃபார்ம் பண்ணணும்னா கோவலண்ட் கேரக்டர் ஷோ பண்ணும். ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக கோவலன்சி ஷோ பண்ணும். அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியாக அயோனிக் ஷோ பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் MnCl எடுத்துக்கோங்க. ஓகே, MnClல ஃபஸ்ட்டு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னென்ன, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா +3 +4 அதெல்லாம் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்டாக, +3 +4 +5. ஓகே, மாற்றி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆக கோவலண்ட் கேரக்டர் ஷோ பண்ணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆக கரெக்ட் தான். ஓகே, கரெக்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் MnCl2 எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல எழுதியிருக்கேன் MnCl2. ஓகே, இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Mn என்னது, X + 2 × Clோட இது பண்ணும். நம்ம Clோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வருமோ அது. அப்போ போட்டோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்குது, +2 கிடைக்குது. கரெக்டாக, Clக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டிங்கன்னா +2 ஆகுது. இப்போ இந்த +2 வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா, +2 இஸ் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்டாக, சாரி, +2 இஸ் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நான் என்ன சொன்னேன், +2 இஸ் லோவர் +7 இஸ் ஹையர். சரியா, மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். +2 இஸ் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி எலிமெண்ட்டாக இருக்கும், அயோனிக் எலிமெண்ட்டாக இருக்கும். அப்போ MnCl2 இஸ் அயோனிக். வேறஸ் நம்ம Mn2O7 பார்த்தோம்ல, இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வந்துச்சு, இப்போ தான் பார்த்தோம் +7.
+7னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலிமெண்ட் ஷோ கோவலன்ட். அப்போ Mn2O7ன்றது ஒரு கோவலன்ட் காம்பவுண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி எலிமெண்ட் கொடுத்துட்டு இது அயோனிக்கா இல்லை கோவலண்ட்டான்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. +2 +3 இருந்துச்சுன்னா லோவர் வச்சுக்கோங்க. ஓகே, +3 வரைக்கும் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சுக்கோங்க. +4லேருந்து +7 வரைக்கும் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாபிக் இருக்குது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேன் பி டிட்டர்மைன்ட் பை ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் +2லேருந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் பாசிபிள்னு பார்த்தோம். இது இதில் எல்லாமே ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது. கரெக்டாக மேபி இந்த +2 ஸ்டேபிளாக இருக்கலாம் +7ஓட. ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டெபிலிட்டி இருக்குது. நம்ம எப்படி ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிப்போம்னா ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ வச்சு தான் நம்ம ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ அது என்னதுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் Cu+1 அண்ட் Cu+2 எடுத்துக்கலாம். Cu+1 அண்ட் Cu+2 எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணுன்னாக்கா இதில் நம்ம எலக்ட்ரான்ஸை கொடுத்து இதை மெட்டலாக மாற்றிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், Cu+1ல் எத்தனை எலக்ட்ரான் கொடுத்தா காப்பர் மெட்டலாக மாறும்? ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம்னா. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து காப்பர் மெட்டலாக மாற்றிட்டோம். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப நமக்கு எலக்ட்ரான் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்லாம் இல்லை, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரான் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே +0.54 வோல்ட் வருது. ஓகே, சிமிலர்லி Cu2+ இருக்குது. இதில் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நம்மளோட டார்கெட் என்னன்னா இந்த +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோர் ஸ்டேபிளாக இல்லை +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோர் ஸ்டேபிளான்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், 2 எலக்ட்ரான் கொடுத்து ஒரு காப்பர் மெட்டலாக மாற்றிட்டோம். இதுக்கு நமக்கு எலக்ட்ரான் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா +0.32 வோல்ட்னு வரும். சரியா? ஸோ என்ன பண்ணணும், we need to compare both this. ஓகே, கம்பேர் பண்ணி lesser the standard reduction value, more stable is the ion. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தில் எது மோர் ஸ்டேபிள், எதுக்கு இருக்கிறதே லெஸ் எலக்ட்ரான் ரிடக்ஷன் வேல்யூ இருக்கும் அதுதான் மோர் ஸ்டேபிள். அப்படி பார்த்தா Cu2+ இஸ் மோர் ஸ்டேபிள் ஆஸ் கம்பேர்ட் டு Cu+1. புரியுதா? ஸோ எலக்ட்ரான் ரிடக்ஷன் வேல்யூ ER இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். ER வேல்யூ அதிகமாக இருந்துச்சா ஸ்டெபிலிட்டி கம்மி, ER வேல்யூ கம்மியாக இருந்துச்சா ஸ்டெபிலிட்டி அதிகம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இன்றைக்கி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோடு நிப்பாட்டிக்கலாம். ஓகே, வித் திஸ் இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த 2 டாபிக் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் இந்த லெசன் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். டெஃபினெட்லி இது கொஞ்சம் கரடு முரடான லெசன் தான். கொஞ்சம் போரிங்காக இருக்கும், கொஞ்சம் கான்செப்சுவலாக இருக்கும், கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கும், மாறி மாறி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த ஒரு லெசன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக படிச்சுருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் போயிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கனால மேபி கொஞ்சம் போர் அடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.